சித்தர்களின் சரித்திரம். சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அந்நாளிய வட ஆற்காடு மாவட்டத்தின் வாலாஜா தாலுகா செக்கடிக்குப்பம் என்னும் ஊரில் சிதம்பரம் சின்னம்மாள் என்கிற புண்ணிய தம்பதியருக்கு பிரம்மாதி வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று மகனாக பிறந்ததால் கணபதி என்ற திருநாமம் இவருக்கு இடப்பட்டது. மானிட பிறப்பு பெற்றதன் பயன் என்ன என்பதை முற்பிறப்பில் உணர்ந்ததாலோ என்னவோ சுவாமிகள் பாலகனாக இருக்கும் பொழுதே அவருக்கு பற்பல கேள்விகள் தோன்றின. உடம்பில் உயிர் போனது என்பதும் வந்தது என்பதும் என்ன? நான் யார்? கணபதி என்ற பெயர் உயிருக்கா உடம்பிற்கா? உயிர் என்றால் அதன் சொரூபம் எப்படி இருக்கும்? என் ஜான் உடம்பில் நான் என்பது எங்கிருந்து எழுகிறது? இறப்பு என்றால் அதை தடுப்பது எப்படி? இக்கேள்விகள் காரணமாக பல குருமார்களை நாடி பல காலங்கள் சேவை செய்தார். அவர்களுடைய பதில்கள் சுவாமிகளுக்கு ஆத்ம அனுபவத்தை தரவில்லை. இதன் காரணமாக சுவாமிகள் பல புண்ணிய கஷேத்திரங்களிலும் மலைகளிலும் பல காலங்கள் தேடித் திரிந்தார். பெற்றோர்கள் தம் மகனை தேடிக் கண்டு சுவாமிகளுக்கு அவரின் அக்காள் மகளாகிய மாரியம்மாள் என்பவரை திருமணம் செய்து வைத்தனர். சில காலம் சென்று கோகுல பிருந்தாவனம், தத்தாரேய பீடம், அகஸ்தியர் மரபு, நிஜானந்த யோகீஸ்வரர் பிரம்ம பீடம், ஓம் ஸ்ரீமத் அசல பரிபூரண சித்தானந்த சர்க்குரு சுவாமிகளின் அடிகள், ஸ்ரீமத் அகண்ட பரிபூரண அருளானந்த சுவாமிகளின் தரிசனம் கிடைக்கப்பெற்று அவரிடம் அடைக்கலமாகி சிஷ்யன் ஆனார். குருவானவர் பல சோதனைக்கு பின் சுவாமிகளுக்கு அஸ்தமஸ்த சயோகம் பூரண தீட்சையான திருவடி தீட்சையை செய்தார். அனுபவத்தில் தன் சுயஸ்வரூபத்தையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டு அத்தலைவனே தானான அகண்ட பூரணன் என்றும் தான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்றும் பிறப்பு இறப்பு என்பது மனதின் நினைவும் மரபுமான சஞ்சலமே அன்றி வேறில்லை என்றும் தெள்ள தெளிவாகி தான் புலன்களால் ஆன மல ஆணவ கணபதி இல்லை, தான் சுத்த கணபதி என்றும் இறப்பு என்றால் தடுப்பது எப்படி என்ற கேள்விக்கு இடமில்லை என்று ஆத்மானந்தத்தில் சொக்கி இருந்தார். தனக்கு மூவரும் தேவரும் தேடும் பரசிவத்தை முக்தரும் சித்தரும் போற்றி அடைந்த அகண்ட சின்மயத்தை மெய் அடிகளார் உகந்து போற்றும் திருவடியை கடத்தில் கணத்தில் காட்டிய சர்க்குரு ஸ்ரீ அருளானந்த சுவாமிகளை பிரம்மஸ்வரூபமே குருமூர்த்தியாக வந்தார் என்று உணர்ந்து அவரோடு தங்கி சேவை செய்து உடனிருந்தார். தன் சீடன் திருமணமானவர் என்பதை கண்டறிந்த குருவானவர் இல்லறமே நல்லறம் என்பதை உணர்த்தி குடும்பத்தில் அவரை சேர்ந்திருக்க செய்தார். குரு வாக்கே தெய்வ வாக்கு என்று மதித்து சுவாமிகள் குடும்பத்தோடு சேர்ந்து 4 குழந்தைகளுக்கு தந்தையானார். பரவாழ்வும் இக வாழ்வும் தன் இரு கண்களாக பாவித்து சஞ்சலம் இல்லாமல் தன் சர்க்குருவோடு அகத்திலும் புறத்திலும் கலந்து இல்லற ஞானியாக வாழ்ந்தார். சர்க்குரு
தன் சிஷ்யன் கணபதியை குருவாக நியமித்து சில காலங்களில் சமாதியானார். பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்த்து தன் மனைவிக்கு தன் பிரிவினால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து தான் பெற்ற ஆத்மானந்தத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கில் ஆத்ம அனுபவத்தை தேடும் மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டார். அவர்களுக்கு கோடி சூரிய பிரகாச ஆத்ம அனுபவத்தை, திருவடி தீட்சையை, சின்மயம், தர்பரம் என்ற வகையில் உபதேசித்ததோடு தன் குரு சுவாமிகளுக்கு குரு பூஜைகள் தொடர்ந்து செய்து வந்தார். இறுதியாக 1994ஆம் ஆண்டு புதுவைக்கு வந்து பல சிஷ்ய அடியார்கள் வீட்டில் இறை பக்தியை போதித்து இக வாழ்வையும் பர வாழ்வையும் மேம்படுத்தி வாழ்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 120ற்கு மேல் என்று தெரிகிறது. சுவாமிகளின் சிஷ்ய அடியார்கள் அவர் மூலமாக திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பகுதி எழுத்தை அறிவித்தவன் இறைவன் ஆவான், எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்றும் 16 சாகாவரம் பெற்ற மார்க்கண்டேயன் கட்டிப்பிடித்த லிங்கத்தினையும் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம், ஔவையார் அருளிய விநாயகர் அகவல், ஔவை குறள், 4 வேதம், உபநிடதம் இவற்றின் அந்தராத்ம புருஷனை தரிசித்து உணர்ந்து நித்தியானந்தத்தில் திளைத்திருக்கிறார். ஸ்ரீ கணபதி சுவாமிகள் தான் சமாதி ஆகும் தருணத்தை குறிப்பாக அடியார்களுக்கு உணர்த்தினர். அன்பின் மேலீட்டால் சுவாமிகளின் உடம்பை பலப்படுத்த எண்ணி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சர்க்குருநாதர் விஷு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இரவு 9 மணியில் இருந்து 10:30 மணிக்குள்ளாக நிர்விகல்ப சமாதியில் அமர்ந்தார். பயபக்தியோடும் அன்பினோடும் நினைப்பவர்கள் கண்களில் என்றும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள். சித்தர்களின் சரித்திரம்.